As students, இப்போ நம்ம exercise 1.4 sum வந்து பார்க்கலாம். இதில் என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு அதில் அந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவாக இல்லையா அப்படின்றத நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைஜெக்டிவ்னா என்னது? இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும் அண்ட் அதே சமயத்தில் ஆன்-டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். அப்போ தான் அதை வந்து நம்ம பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சம் போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரியல் நம்பர் டு இன்னொரு ரியல் நம்பர். இப்போது ரியல் நம்பர்லாம் அதில் என்னென்னலாம் வரும்? ப்ளஸ் வரும், அதாவது ப்ளஸ் நம்பர்ஸ் வரும், மைனஸ் நம்பர்ஸ் வரும், ஃபுல் ஹோல் நம்பர் வரும், அதுக்கப்புறமா வந்து நேச்சுரல் நம்பர் வரும், ஃப்ராக்ஷனல் நம்பர் வரும், டெசிமல் நம்பர். ஸோ எல்லாமே வந்து இந்த ரியல் நம்பர்ஸில் அடங்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க 2x + 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம வந்து எப்படி இது பைஜெக்டிவாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா இதில் நிறைய நம்பர், ஏகப்பட்ட நம்பர் வரும். அவங்களும் வந்து எதுவும் பர்டிகுலர் நம்பர்லாம் எதுவும் கொடுக்கல, ஜென்ரலாக ரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் சம் நம்பர்ஸ் வந்து எடுத்துப்போம். என்னது? மேபி நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ -1 -1/2 0 1/2 1 இந்த மாதிரி. ஸோ இங்கேயும் பின்னாடி போய்கிட்டே இருக்கும் நிறைய. இதுக்கப்புறமா இங்கேயும் நிறைய நம்பர்ஸ் இருக்குது, இங்கேயும் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் இருக்க சில நம்பரை மட்டும் எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் நான் வர நம்பர்ஸ் தானே, இது வந்து ஒரு ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க, இது ஒரு ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்ன்னு நான் அசியூம் பண்ணியிருக்கிறது இதில் வர எலமெண்ட்ஸை தான் நான் வந்து எக்ஸ் அப்படின்ட்டு அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் கண்டுபிடிச்சா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த -1, அதாவது எக்ஸோட வேல்யூ நான் -1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ போட்டால் என்னாகும்? f of -1 = 2 × -1 + 1. இப்போது -2 + 1 என்னாகும்? -1 அப்படின்ட்டு ஆகுமா? அதுக்கு அடுத்தது x = -1/2. இப்போது f of -1/2 என்னாகும்? 2 × -1/2 + 1. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். -1 + 1 என்னது? 0. ஓகே. அதுக்கு அடுத்தது x = 0 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 0ன்னு எடுத்துக்கும் போது என்ன ஆகுது? f of 0 = 2 × 0 + 1. அப்போது ஆன்சர் +1 அப்படின்ட்டு வருதா? அடுத்தது x = 1/2 அந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போ f of x = 2x + 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்னாகும்? f of 1/2 = 2 × 1/2 + 1. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 + 1 2 ஆகுமா? அதுக்கு அடுத்தது x = 1 அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போது f of 1 = 2 × 1 + 1 2 + 1 3 அப்படின்ட்டு வருதா? ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் இந்த ஆரோ டயக்ராம் வந்து வரைவோம். ஏன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி f of xோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சால் தான் நம்மளால் இது வந்து 1-to-1 இல்லை ஆன்-டு ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு ஆரோ டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கேன். எதை வச்சுன்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, எக்ஸோட வேல்யூ வச்சு அதை f of xல சப்ஸ்டியூட் பண்ணி, ஸோ என்னென்ன வேல்யூஸ் வந்து வந்ததோ அதை வந்து நான் அந்த மாதிரி ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இதுவும் வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இது பின்னு வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி சென்டரில் எழுதுங்க. முன்னாடியும் டாட் வச்சுருங்க, பின்னாடியும் டாட் வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஃபுல் ரியல் நம்பரை எடுத்து இது பண்ணலை, ஏதோ சம் இன்டர்வலை தான் வந்து கொஞ்சம் நடுவில் இருக்க ஏதோ ஒரு சம் இன்டர்வல் பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து எடுத்து மேப் பண்ணுறோம். ஸோ முன்னாடி டாட் வச்சுருங்க, பின்னாடி டாட் வச்சுருங்க. அதே மாதிரி இங்கே வச்சு எழுதுடுங்க. நமக்கு தேவையான நம்பர்ஸ் மட்டும் போட்டு மேப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இது வந்து 1-to-1 ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஏன்னா பைஜெக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணால் ஃபஸ்ட்டு 1-to-1 இருக்கணும், அது ஆன்-டுவாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1-to-1 செக் பண்ணுவோம். இப்போ -1ன்னா -1, ஸோ -1/2னா 0. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சம் இன்டர்வல் வந்து கரெக்டாக இருக்குது, இங்கேயும் இன்டர்வல் வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே 0.5 இன்க்ரீஸ் ஆகுது. பட் மேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே வந்து பேர் ஆகுது. அதுவும் எல்லாத்துக்குமே டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டோட பேர் ஆகுது இது வந்து. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் A ஹேஸ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் B. அதனால் இது வந்து நம்ம 1-to-1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கடுத்தது ஆன்-டு-1 செக் பண்ணுவோம். ஆமாம், இது ஆன்-டு தான். ஏன்னா நான் வந்து சம் இன்டர்வல் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நமக்கு வந்து விடுபடலை. இப்போ சப்போஸ் நான் வந்து
1.5 எடுத்தேன்னா எனக்கு வந்து 4 வரும். ஏன்னா 0.5 இது வந்து 1 இங்கே இன்க்ரீஸ் ஆகி மேப் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக பியில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரீ இமேஜ் வந்து ஏல இருக்குது. ஓகேவா? அதனால இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ஆன் டுவாகவும் இருக்குது, 1-to-1ஆகவும் இருக்குது. அதனால இது நம்ம என்ன சொல்லலாம்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பார்ட்டில் இருக்க சம்ம பார்க்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் நம்பர் டு இன்னொரு ரியல் நம்பர் தான். அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 - 4x² அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் எடுத்திருக்க மாதிரியே லெட் எக்ஸ் ஈக்குவல் டு அதே சேம் இன்டர்வலை இங்கேயும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? -1 - 1/2 0 தென் 1/2 1 அப்படின்ற ஒரு 5 வேல்யூஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வழக்கம் போல் இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னா என்ன ஆகும்? எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு 3 - 4 × -1 த ஹோல் ஸ்கொயர். அப்போது 3 - 4 × -1 த ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும்? 1 ஆகுமா? ஸோ 3 - 4 - 1. அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு -1/2ன்னு கொடுக்குறேன். அப்போது எஃப் ஆஃப் -1/2. இப்போ இதோட வேல்யூ என்ன ஆகுது? 3 - 4 × -1/2 the whole square. So 3 - 4 × -1/2 × -1/2 என்ன ஆகும்? 1/4 ஆகுமா? ஸோ இது கேன்சல் ஆகிடும். அப்போ 3 - 1 2. இப்போ -1, -1 தென் -1/2, 2 அப்படின்ற 2 பேர் கிடைக்குது. அடுத்தது x ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? 3 - 4 × 0. அப்போ 3ன்னு கிடைக்குதா? ஸோ பேர் வந்து என்னது? 0, 3. அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு நான் 1/2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு 3 - 4 × 1/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன ஆகும்? 3 - 4 × 1/4. ஸோ 3 - 1 என்ன ஆகுது? 2 ஆகுதா? அப்போ என்னது? 1/2, 2. தென் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் 1 வந்து 3 - 4 × 1 ஸ்கொயர். ஸோ இப்போ 3 - 4 என்ன ஆகுது? -1 ஆகுதா? ஸோ இப்போ 1, -1ன்னு கிடைக்குது நமக்கு வந்து ஆன்சர். இப்போது இந்த ஃபங்க்ஷன் அப்படியே சும்மா எடுத்து எழுதுகிறேன் நான் கண்டுபிடிச்சது வரைக்கும். ஸோ இப்போ -1, -1 -1/2, 2 தென் 0, 3 1/2, 2 தென் 1, -1. இதுக்கு நம்ம வந்து இப்போ ஆரோ டயக்ராம் வரையலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆரோ டயக்ராம் வந்து நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஒரு ரியல் நம்பர், இதுவும் ஒரு ரியல் நம்பர். ஸோ இதில் நம்ம தேவையான இன்டர்வலுக்கு மட்டும் நம்பரை போட்டு மீதிலாம் முன்னாடி பின்னாடி டாட் வச்சுருங்க. இப்போ இதை மேப் பண்ணுவோம். -1 to -1 -1/2க்கு 2 0, 3 தென் 1/2க்கு 2. அதுக்கு அடுத்தது 1க்கு -1. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1-to-1 கிடையாது. ஏன்னா இப்போ -1க்கு 1க்குமே வந்து இமேஜ் வந்து என்னது? -1. அதே மாதிரி -1/2 இங்கே 1/2 ரெண்டுத்துக்குமே வந்து என்ன இமேஜ் அப்படின்னா 2. அதனால இது வந்து ஒரு many to one இமேஜ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏக்கு ஹேஸ் சேம் இமேஜ் இன் பி. அதனால இது வந்து ஒரு many to one, நாட் ஏ 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ நம்ம என்ன சொல்லலாம் ஈஸியாக? இது வந்து ஒரு பைஜெக்டிவே கிடையாது அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? 8th சம் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு 2 செட் வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வந்து A to Bக்கு இடையில இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டெஃபினேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு AX + B. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன் இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏவோட வேல்யூ நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எக்ஸாக்டாக அது எப்படி மேப் ஆகுதுன்றதை கொடுக்கவே இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து ஏன்ட்டு போட்டுக்கிட்டு இப்போ ஏல என்ன இருக்குது? -1 1 இருக்கா? அதுக்கு அடுத்தது இப்போ பின்னு பார்த்தோம்னா இதில் என்ன இருக்குது? 0 2 அப்படின்னு இருக்கா? இப்போது இது வந்து ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னது? இந்த பியில் இருக்க எல்லா இமேஜுக்குமே வந்து ஒரு ப்ரீ இமேஜ் வந்து ஏல இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து 2 வேஸில் கனெக்ட் ஆகலாம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்னென்னா இப்படி மேப் ஆகலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் கேஸ் எப்படி மேப் ஆகலாம்? -1 1 0 2 மேபி இப்படி கூட மேப் ஆகலாம். ஏன்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து தெரியும், ஆனால் ஏபியோட வேல்யூ தெரியாது. ஸோ சப்போஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதில்
சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூஸ் வந்து எப்படி மேப் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஏபி வேல்யூ தெரியாததுனால அந்த மாதிரி நம்மளால் போட முடியாது. ஸோ என்னென்ன பாசிபிள் கேசஸில் இது வந்து மேப் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ மேபி திஸ் வே ஆர் திஸ் வே. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கேஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு சால்வ் பண்ணலாம். இப்போ மேபி நான் வந்து ஃபஸ்ட்டு சமயம் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இதே வந்து எடுத்துப்போம். அப்போது இதுக்கான ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? -1, 0 தென் 1, 2 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? இப்போது இதுதான் வந்து என்னது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் இதுதான் எக்ஸு, இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதை ஜஸ்ட் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு x = -1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? இருங்க, f of x = ax plus b எழுதுறேனா? ஸோ x = -1 இருக்கும்போது f of x ஓட வேல்யூ 0 = a into -1 plus b. அப்போது என்ன ஆகுது? 0 = -a plus b அப்படின்னு ஆகுதா? இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது x = 1 அப்படின்னு இருக்கும்போது f of x ஓட வேல்யூ 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ 2 நான் ஜஸ்ட் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x ஓட வேல்யூ 1 + b ஆகுதா? இப்போ 2 என்னது? a + b. ஸோ இதை வந்து நான் மேபி செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? -a + b = 0. தென் இதை வந்து நான் a + b = 2ன்னு ஜஸ்ட்டு அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படியே கேன்சல் ஆகிடுதா? ஸோ 2b = 2. ஸோ b = 2/2 1 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. இப்போ இதை வந்து மேபி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? -a + b = 0. அப்போது -a + 1 = 0. ஸோ -a இந்த +1 இங்கே போயிடுச்சுன்னா -1 ஆகுமா? தென் a = 1. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது? a b தானே? ஸோ a = 1 b = 1. அதே மாதிரி 9th சம் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் f of xன்னு கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்தோன்னே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ x வந்து > 1ன்னு இருக்கா? அப்போனா என்ன வரும்? ஸோ 2, 3, 4 up to infinity எது வேணாலும் வரும். ஸோ > 1னா 2, 3, 4லேருந்து எது வேணாலும் சப்போஸ் அதுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம வந்து இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இன்டர்வல் -1 <= = ஸோ -1ம் அதில் வருது. அப்போது -1 இது வந்து எது வரைக்கும் போடணும்? <= +1 வரைக்கும் போடணும். அப்போ -1, 0, 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா -3 <x. ஸோ அப்போ லெஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால -3 வராது. அதுக்கடுத்து என்ன நம்பர்? -2 வரும். அதுக்கடுத்தது -1 தான் எழுதணும். பட் -1 அப்படின்றதுனால இதுவும் வராது. ஸோ இப்போ இது -2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா f of 3 கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்களே பாருங்கள், 3ன்றது எந்த இன்டர்வலில் இருக்குது? இந்த இன்டர்வலில் இருக்குது. அப்போனா நம்ம என்ன ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் யூஸ் பண்ணணும்? f of x = x + 2 அப்படின்ற ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ f of 3. ஸோ 3 + 2 வந்து 5. அப்போ f of 3 ஓட வேல்யூ 5. அதுக்கு அடுத்தது f of 0. ஸோ 0ன்றது இந்த இன்டர்வலில் இருக்கா? இந்த இன்டர்வல்னால் டெஃபினிஷனே இல்லை, ஆன்சர் ஜஸ்ட் 2 அப்படின்னு நம்ம எழுதிட வேண்டியது தான், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது தேர்ட் என்ன கேட்குறாங்க? f of -1.5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -3லேருந்து -1 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக எப்படி எழுதலாம்? மேபி 2.5 வரும், -2 வரும், -1.5ம் இதில் தான் வரும். ஓகேவா? ஏன்னா -1.5 வந்து <-1 தானே? ஸோ அப்போ -1.5ன்றது இந்த இன்டர்வலில் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணலாம். x - 1. அப்போது xன்றது என்னது? -1.5 -1. ஸோ -2.5 தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, f of 2 plus f of -2 அப்படின்னு கேட்குறாங்க. f of 2னா என்ன வரும்? ஸோ 2ன்னும் போது நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க டெஃபினிஷன் யூஸ் பண்ணுவோமா? x + 2. அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்? f of 2 பதிலாக x + 2. xோட வேல்யூ 2 + 2 ப்ளஸ் f of -2னா எதில் வரும்? இந்த டெஃபினிஷனில் வருமா? ஸோ x - 1. இப்போ xன்றது -2 - 1. இப்போ என்னாகும்? 4
ப்ளஸ் இதோட வேல்யூ -3. ஸோ 4 - 3 என்ன ஆகும் 1. அப்போது f of 2 ப்ளஸ் f of -2 வேல்யூ 1. ஓகேவா? அடுத்தது 10th சம் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து -5,9 இட்ஸ் டென்ஸ் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து இந்த இன்டர்வலுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கொடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும், -5 <= x <2 அப்படின்ட்டு கொடுத்துருக்கோமா. இப்போது நம்ம இதுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன வேல்யூஸ் வரும் நம்ம இங்கே எழுதலாம். -5 <= xன்னு இருக்குது. ஸோ அப்போ -5ம் அதில் இன்க்ளூட் ஆகும். தென் -4 -3 -2 -1 அதுக்கப்புறம் 0 1 1 <2. ஸோ அது வரைக்கும் வரும். அதுக்கு அடுத்தது இதுக்கான இன்டர்வல்னு பார்த்தோம்னா 2 <= கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வரும், 3 4 5. ஸோ 5 <6 அதோடு நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 6 <= x. ஸோ 6 வரும், 7 8 9 வந்து <= 9 தானே. ஸோ அதனால் 9ம் வரும். ஓகேவா? இப்போ சம்முக்கு போகலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ f of -3 -3னா எந்த இன்டர்வலில் இருக்குது, இதில் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்போது 6x + 1. ஸோ 6xோட வேல்யூ -3 ப்ளஸ் 1 ப்ளஸ் இந்த f of 2 2ன்றதுக்கு இந்த டெஃபினிஷன். இப்போ 5 × x² என்னது, இங்கே xோட வேல்யூ 2. ஸோ 2² -1. அப்போது 6 × -3 -18 + 1 ப்ளஸ் 5 × 4 -1. இப்போது -17 ப்ளஸ் 5 × 4 20 ஆகுமா. 20 - 1 19. -17 + 19 என்ன 2. ஸோ ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் 2. ஓகேவா? செகண்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். f of 7 - f of 1. ஸோ f of 7ன்றது இந்த இன்டர்வலில் இருக்குது. அப்போது அதுக்கு நம்ம என்ன எழுதலாம், 3 × 7 - 4 -f of 1 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டில் வருது. ஸோ 6 × 1 + 1 அப்படின்னு எழுதலாமா. அப்போது 3 × 7 21 -4 -6 + 1. அப்போது 21 4 போயிடுச்சுன்னா 17 - 7. ஸோ ஆன்சர் இஸ் 10. ஓகேவா? அதுக்கு அடுத்தது தேர்டில் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். 2 × f of 4 + f of 8. இப்போது 2 × f of 4. இப்போ கொஸ்டினை பாருங்கள். f of 4 அப்படின்னா செகண்ட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வருது. ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து என்னது, 5 × x². ஸோ எக்ஸுன்றது வந்து 4. அப்போது x² 16 வருமா. -1 ப்ளஸ் f of 8. ஸோ 8ன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஃபினிஷன். கொஸ்டினில் செக் பண்ணுங்கள். ஸோ 8ன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஃபினிஷன் வருதா. ஸோ 3 × 8 -4. இப்போ என்ன ஆகுது, 2 × 16 5 80 -1 ப்ளஸ் 3 × 8 24 -4 ஆகுமா. அப்போது 2 × 79 ப்ளஸ் 20. ஸோ 79 × 2 என்ன ஆகும், 9 2 are 18 158 ஆகுதா. ஸோ 158 ப்ளஸ் 20. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 178. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த்து சம் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். 2 × f of -2 -f of 6 divided by f of 4 plus f of -2. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 × f of -2 -2னா ஃபஸ்ட் இன்டர்வலா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எடுத்து எழுதிப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், 6 × xக்கு பதிலாக +1 தென் minus f of 6 6 அப்படின்னா இந்த இன்டர்வலில் வருது. அப்போது இதை எடுத்துக்கலாம். ஸோ 3 × xக்கு பதிலாக 6 -4 ஆகுமா. டிவைடட் பை f of 4 4 வந்து என்னது இதில் இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ அப்போ நம்ம இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 5 × 4² -1 ப்ளஸ் f of -2 -2 வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 6 × -2 + 1 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாமா. இப்போது 2 ×
6 into minus 2 minus 12 plus 1 minus 3 into 6 18 minus 4 divided by 5 into 16 minus 1 plus 16 to minus 2 12 minus 12 plus 1 ஆகுமா அதுக்கு அடுத்தது 2 into minus 12 plus 1 minus 11 minus 18 minus 4 வந்து என்ன ஆகும் 14 ஆகுமா divided by 5 into 16 80 minus 1 plus minus 12 plus 1 வந்து என்ன ஆகும் minus 11 ஆகுமா இப்போ 2 into minus 11 minus 22 minus 14 divided by இது வந்து என்ன ஆகும் 79 minus 11 ஓகே ஸோ இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் minus 36 ன்னு எழுதலாமா then 79 minus 11 வந்து என்ன ஆகும் 9 ல 1 போச்சுன்னா 8 ஸோ 7 1 போச்சுன்னா 6 இப்போ இது கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் 2 ஆல் கேன்சல் பண்ணுவோம் ஸோ 18 2s are 36 34 2s are 68 then again 2 9 2s are 18 17 2s are 34 இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம காமனாக எந்த டேர்மும் வச்சு கேன்சல் பண்ண முடியாது ஸோ அப்போ minus 9/17 இதுதான் வந்து இந்த ஆன்சர் ஓகேவா பார்க்கலாம் இதில் the distance s an object travels under the influence of gravity in time t seconds அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டைம் t செகண்ட்ஸில் டிஸ்டன்ஸ் s வந்து மூவ் பண்ணுது ட்ராவல் பண்ணுது அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க s of t வந்து ஆஃப் gt ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏபின்றதுலாம் கான்ஸ்டன்ட்டு ஜின்றது வந்து அந்த கிராவிட்டி ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த s of t இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லையா ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம வந்து கேட்குறாங்க இப்போது 1-to-1 ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை மட்டும் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அதாவது f of x1 equal to f of x2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் வந்து x1 equal to x2 அப்படின்ட்டு வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1-to-1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதே ரூலை இங்கே அப்ளை பண்ணுவோம் இங்கே எஃப்க்கு பதிலாக எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எஸ் இந்த டீக்கு பதிலாக x1 நான் எழுதுறேன் ஃபஸ்ட்டு ஸோ அப்போ எஸ் ஆஃப் x1 ஈக்குவல் டு 1/2 g x1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ x1 ப்ளஸ் பி அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் வருது அதே மாதிரி எஸ் ஆஃப் x2 அப்படின்னா இதுலேயே எஸ் ஆஃப் x2னா என்னது இந்த டீக்கு பதிலாக x2 அப்படின்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஸோ ஆஃப் g x2 ஸ்கொயர் plus ax2 plus b இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் நம்ம என்ன பண்ணணும் f of x1 equal to f of x2 அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் s of x1 equal to s of x2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஸோ ரெண்டுத்தையும் ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணுவோம் ஸோ ஆஃப் g x1 ஸ்கொயர் ப்ளஸ் ax1 ப்ளஸ் b ஈக்குவல் டு ஆஃப் g x2 ஸ்கொயர் ப்ளஸ் ax2 ப்ளஸ் b இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்போ 1/2 g x1 ஸ்கொயர் ப்ளஸ் ax1 ப்ளஸ் b இதெல்லாம் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகுமா ஸோ மைனஸ் 1/2 g x2 ஸ்கொயர் மைனஸ் ax2 மைனஸ் b ஈக்குவல் டு 0 இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் b மைனஸ் b கேன்சல் ஆகிடும் அடுத்தது இங்கே ஆஃப் g இருக்குது ஸோ அதை காமனாக எடுத்துப்போம் ஸோ ஆஃப் g இன்ட்டு x1 ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா a வந்து காமனாக இருக்குது ஸோ நான் வந்து ஏவை காமனாக எடுத்தேன்னா அப்போ என்ன ஆகும் x1 மைனஸ் x2 இங்கே மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் x2 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு ஆகுமா இப்போ பாருங்கள் இது வந்து எந்த ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கா அது நம்ம எப்படி எழுதலாம் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதலாமா இந்த பர்டிகுலர் டைம் அப்போ என்ன பண்ணணும் ஆஃப் g இன்ட்டு ஏன்றது x1 bன்றது x2 ஸோ அப்போ a ப்ளஸ் பின்னா என்னது x1 ப்ளஸ் x2 அதுக்கப்புறம் x1 மைனஸ் x2 அப்படின்னு எழுதலாமா ப்ளஸ் a இன்ட்டு x1 மைனஸ் x2 ஈக்குவல் டு 0 இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இது ரெண்டுத்துலேயுமே பாருங்கள் x1 x2 இங்கே x1 மைனஸ் x2 ஸோ ரெண்டுமே காமனாக இருக்குது அதனால் வெளியே எடுக்கிறேன் x1 மைனஸ் x2 காமனாக வெளியே எடுத்தேன்னா என்னாகும் ஆஃப் g இன்ட்டு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் a அப்படின்னு ஆகுமா ஈக்குவல் டு 0 ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த x1 மைனஸ் x2 இங்கே வச்சுக்கிட்டு இது டிவைடடில் கொண்டு போகிறேன் ஸோ 0 டிவைடட் பை
1 by 2 g x1 plus x2 plus a அப்படின்னு கொண்டு போகிறேன். 0 divided by anything 0. So அப்போ x1 minus x2 equal to 0 எழுதலாமா? அப்போ என்னது x1 equal to இந்த minus x2 inside போச்சுனா plus x2. So அப்போ x1 equal to x2 அப்படி நம்ம கிடைச்சிடுச்சு. So இதனால இது வந்து ஒரு 1-to-1 function அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது 12th sum பார்க்கலாம். இதில் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் t அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது which maps temperature in Celsius. C னா Celsius, F னா வந்து Fahrenheit. ஓகேவா? ரெண்டுமே வந்து டெம்பரேச்சரை குறிக்கிற ஒரு யூனிட் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செல்சியஸை வந்து இன்டூ டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட்டாக டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக எப்படி எழுதிக்கலாம்? டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் வேர் எஃபோட வேல்யூ வந்து இதுன்னு சொல்கிறாங்களா? ஸோ இந்த டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃபோட வேல்யூ இதுன்னு தெரியும். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? 9/5 டேரெக்டாக இந்த எஃபோட வேல்யூ இங்கே எழுதிக்கலாமா? 9/5 இன்ட்டு சி ப்ளஸ் 32 அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். டி ஆஃப் 0. ஸோ என்ன பண்ணோம்? ஜஸ்ட் இந்த சிக்கு பதிலாக 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது டி ஆஃப் 0 ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு சிக்கு பதிலாக 0 போகிறேன் ப்ளஸ் 32. அப்போது டி ஆஃப் 0 வந்து எவ்வளோ? 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபாரன்ஹீட்டாக தான் மேப் பண்ணுது. ஸோ நான் டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் யூனிட் வந்துட்டு. அடுத்தது செகண்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா டி ஆஃப் 28. அப்போ என்ன பண்ணுவோம்? டி ஆஃப் 28 ஈக்குவல் டு 9/5 into 28 plus 32. So 28 into 9 வந்து என்ன ஆகுது? 8 9s are 2 so 252 ஆகுதா? 252 divided by 5 plus 32. அப்போது இது கேன்சல் பண்ணால் 50 plus 4 ஆகுமா? ஸோ 50.4 ப்ளஸ் 32 என்ன ஆகுது? இதை ஆட் பண்ணால் 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட்னு வருமா? அடுத்தது தேர்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். டி ஆஃப் -10. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 9/5 இன்ட்டு சிக்கு பதிலாக -10 ப்ளஸ் 32. இப்போ இது என்னாகும்? -90/5 ப்ளஸ் 32 ஆகுமா? ஸோ இது கேன்சல் பண்ணால் -18 ஆகுமா? ஸோ -18 ப்ளஸ் 32 which is 14 டிகிரி செல்சியஸ். டி ஆஃப் -10 வந்து 14 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? சியோட வேல்யூ கேட்குறாங்க. வென் டி ஆஃப் சி இஸ் கிவன், அதாவது அதோட வேல்யூ வந்து 212. ஓகேவா? ஸோ இதில் ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டி ஆஃப் சியோட வேல்யூ வந்து என்னது? 212 ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு சி ப்ளஸ் 32. சியோட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது என்ன பண்ணுற? 212 இந்த 32 இன்சைட் போயிடுச்சுன்னா -32 ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு சி அப்படின்னு ஆகுதா? ஸோ இப்போ 212 minus 180 ஈக்குவல் டு 9/5 சின்னு கிடைக்குமா? ஸோ அப்போ 180 இன்ட்டு 5ல் போகும் டிவைடட் பை இந்த 9 1 சைடு வரும்போது கீழே டிவைடட் வரும் ஈக்குவல் டு சி. ஸோ இப்போ இது வந்து 20 கேன்சல் பண்ணலாமா? ஸோ 20 இன்ட்டு 5 100 சி தானே கேட்குறாங்க. சினா செல்சியஸ், அதனால் 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அடுத்தது வந்து என்ன கேட்குறாங்கன்னா the temperature when the Celsius value is equal to Fahrenheit value, அதாவது செல்சியஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் வேல்யூ இந்த டைமில் டி ஆஃப் சி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டி ஆஃப் சி தானே கண்டுபிடிக்கணும். ஸோ டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப். ஸோ எஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதுதான் வந்து இந்த டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இதை வந்து எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32. ஸோ எஃப் ஈக்குவல் டு 9/5 சியோட வேல்யூ தான் வந்து எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ப்ளஸ் 32. இப்போ என்ன பண்ணலாம்? எஃப் இந்த ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகுமா? -9/5 இன்ட்டு எஃப் ஈக்குவல் டு 32. ஸோ இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 5f minus 9f divided by 5 ஈக்குவல் டு 32. இப்போ என்ன ஆகும்? -4f ஆகுமா? ஈக்குவல் டு 32 இன்ட்டு 5 எவ்வளோ? தென் 3 5 15 ப்ளஸ் 1 16. ஸோ 160. அப்போ எஃபோட வேல்யூ 160 டிவைடட் பை இந்த மைனஸ் வந்து இங்கே வருது 4 ஆகுதா? இப்போது 40. அப்போ எஃப் வந்து எவ்வளோ? 40 டிகிரி
அதாவது எஃப்ன்றது வந்து என்னது T of C நமக்கு கேட்குறது வந்து அந்த T of C. ஸோ T of C அந்த டெம்பரேச்சர் ஃபாரன் ஹீட்டும் செல்சியஸும் வந்து சேமாக இருக்கும்போது அந்த டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ அப்படின்னா 40 டிகிரி. அவ்வளோதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க.